கடலூர் வழிப்பறி கொள்ளை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ரவுடி விஜய் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. லாரி ஓட்டுநர்களை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர்களை போலீசார் துரத்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் இந்த வழிப்பறி கொள்ளை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது கடலூர் விழுப்புரம் நாகை இந்த தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலை என்பது தற்போது பயன்பாட்டிற்கு வரக்கூடிய நிலையில் இன்று காலை ஓய்வெடுக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் தனியாக செல்லக்கூடிய நபர்களை வழிபறியில் கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 சக்கர வாகனங்களில் மொத்தம் 6 நபர்கள் வழிபறியில் ஈடுபட்ட நிலையில் 3 இடங்களில் வழிபறி என்பது நடைபெற்றிருக்கிறது. காலையிலிருந்து காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் மொத்தம் 5 நபர்களை காவல்துறையினர் மதியம் கைது செய்தனர். அதில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி என்பவரை தற்போது சுட்டு என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது 4 பேரை தற்போது பிடித்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களில் ஒருவர் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 17 வயது உடைய சிறுவன், மற்ற 3 பேரும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 8 நபர்களுக்கு மேலாக தற்போது இந்த நாகையிலிருந்து விழுப்புரம் மற்றும் கடலூர் வழியாக செல்லக்கூடிய அந்த 4 வழிச்சாலைகளில் ஒரு இரவு நேரங்களில் ஓய்வெடுக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களை குறிவைத்து வழிபறியில் ஈடுபடுவது என்பது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது கொடுத்த புகார் அடிப்படையிலேயே கடலூர் மாவட்ட எஸ்பி தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மீதம் உள்ள ஒரு நபரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். பிரபல ரவுடி விஜய் என்பவரை தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் 4 பேரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீராம், விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான விசாரணைகள்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது பிரேம்? ஸ்ரீராம், நிச்சயமாக, அதாவது கடந்த 1 மாதத்துக்கு முன்னதாக தான் இந்த நாகை விழுப்புரம் 4 வழிச்சாலை என்பது முழுமையாக மக்களுடைய செயல்பாட்டுக்கு வந்தது. அதற்கு பல இடங்களில் சாலை பணிகள் நடைபெறாததால் பயன்பாட்டுக்கு வரல. ஆனால் 1 மாதத்துக்கு முன்னதாக தான் பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் கனரக வாகனங்கள் மட்டும்தான் தற்போது செல்கிறது. அது புதுச்சேரி மாநிலத்திற்கும் கடலூரிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடியவர்களும் சிதம்பரம் செல்லக்கூடியவர்களும் ஒரு சிலர் தான் அந்த பகுதியை பயன்படுத்துகிறார்கள். இந்நிலையில் நேற்று இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களையும் லாரி ஓட்டுநர்களையும் வழிமறித்து தாக்குதல் நடத்தி அந்த வீடியோ காட்சி என்பது வெளியானது. காலையில் அன்னையாக செய்தியும் வெளியிட்டிருந்தோம். தொடர்ச்சியாக காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டை வந்த நிலையில் இவர்கள் எந்தெந்த பகுதியிலெல்லாம் வழிபறி செய்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தற்போது கடலூர் மாவட்ட எஸ்பியே நேரடியாக விசாரணை என்பது துவங்கியிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி விஜய் என்பவர் 33 கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. வழிபறி மட்டுமே 20க்கும் மேற்பட்ட வழிபறிகள் அவர் மீது இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள 3 பேரையும் தற்போது காவல்துறையினர் அவர்கள் மீதும் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக தற்போது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை இன்னும் கூடுதலாக யாரெல்லாம் வழிபறியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் எந்த இடத்திலிருந்து எப்படியெல்லாம் வழிபறியில் ஈடுபடுகிறார்கள், ஆயுதங்கள் என்னென்ன பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது கோணத்தில் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.